இவங்க எல்லாரும் யாருன்னா, நான் சொன்னேன்ல, நடுத்தர வர்க்கத்திலேருந்து கிராமத்திலேருந்து ஒரு பையன் வரணும்னா ரொம்ப சிரமம்னு. ஆனால் அந்த பையன் என்னைக்காவது ஒரு நாள் வரணும்னா இந்த மாதிரியான நபர்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. இவங்க எல்லாரும் அதுக்கான அடையாளம். அவர் என்னுடைய கராட்டே மாஸ்டர். எங்கள் ஊரில் கிராமங்களில் இருக்கிற அவர் நினச்சிருந்தாருன்னா மதுரையோ திருச்சியோ சென்னை மாதிரியான சிட்டியில் தாய்ச்சி மாதிரியான பெரிய ஆர்ட்டை கொண்டு போய் சேர்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் கிராமத்தில் 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. எப்படி 5 ரூபா வைத்தியர்கள் இன்னும் போற்ற போகிறாங்களோ அப்படி போற்றப்பட வேண்டிய மனிதர். இது எங்கள் சார் ஸ்டாலின் சார். இவரை பார்த்தா எங்கள் ஸ்கூலே பயப்படும். இவர் உருவாக்கிய பெரும் படையில் ஒரு துரும்பு தான் முத்துக்குமரன். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயார் பண்ணுறது வாழ்க்கையின் ஒரே இலக்காக வச்சு நகர்ற மனிதர் அவர். இது எங்கள் தாய் மாமா. நான் உண்மையிலே யோசிச்சிருக்கேன், என்னடா எல்லா தாய் மாமாவும் பொம்பளை பிள்ளைகளுக்கே சீர்வரிசை செய்கிறாங்களேண்டு முறையாக ஒரு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சீர்வரிசை செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லோரும் முடிஞ்சா அதை பின்பற்றிருக்கேன். எங்கள் அத்தை சும்மா நம்ம காமெடிக்கு சொல்லுவோம், உறவுகள் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டு தான் இருக்கோம், நம்மளை நம்ம எப்படா விழுவோன்னு தான் பார்க்கும் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் என் குடும்பம் விழும்போது கைப்பிடிச்சி தாங்கினது எங்கள் அத்தை தான். அது மறக்கவே முடியாது. எல்லோரும் சொல்லுவோம்ல, நண்பன் உயிர் நண்பன். இப்போ எனக்காக உசுரை கலட்டி கொடுக்கணும்னா கலட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். வாடான்னு கூப்பிட்டேங்க, வரல. அவன் ஏண்டான்னு கேட்டக்கு சொல்கிறேன், நீ ஜெயிக்கிறப்போ உன் கூட நிற்கிறது இல்லைடா, உனக்காக போஸ்ட் விட்டணுமா, கட் அவுட் அடிக்கணுமா, நீ தோக்கிறப்ப நான் நிற்பேன்டா. நான் விழுகும் போதெல்லாம் இவன் எனக்காக விழுந்த அடிகளை வாங்கியிருக்கேன். இன்னொருத்தர் இருக்கேன், அவன் அதான் இவன் கலட்டி கொடுக்கணும், அவன் உசுறு இங்கே 2 பேர்ட்டு தான் இருக்குது, அதனால அவர் வரல. இலக்கியா எனக்கு 1 வாரம் மூத்தவ, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்டு. யமுனா நான் இல்லாத குறைய பக்கத்து வீட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குது. இது என் தம்பி, இவன் தம்பி, அதான் என் தம்பி. இவங்க 2 பேரோட அம்மா. அந்த வீட்டில் நான் பிறக்கலை, ஆனால் நான் அவங்க ஒரு பிள்ளை. எங்கள் டயனாத்தை, எங்கள் பெரியப்பா, இவங்க எல்லாருமே தான் எங்கள் சித்தி. எல்லாருமே எங்கள் கார்த்தி அண்ணன், எங்கள் சித்தி அத்தோனியோட சித்தி, ஆனால் எனக்கு சித்தியாக நிற்கிறாங்கல்ல. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற கிராமங்கள். அதோட முகம் தான். அது நினச்சாதான் ஒருத்தர் இப்படி வர முடியும். அதோடைய சான்று இதே விஜய் தொலைக்காட்சி இந்த மேடையில் இப்படி உயர்த்தி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது கல்லல்ங்கிற கிராமம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடைக்கோடி கிராமங்கள்லையும் ஒருத்தர் முன்னாடி வரணும்னா இந்த ஒட்டுமொத்த கிராமமும் உழைக்குது. ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் பங்கு இருக்குது. நன்றி. முத்துக்குமரன் அவரோட ஊர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் நினச்சாங்க, சரி அந்த பையன் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், பார்க்குறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், சொந்தக்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒவ்வொருத்தருமே உங்கள் பிள்ளை மேலே நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை மட்டும் வைங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றத, அவங்க பண்ண வேண்டியதை அவங்க பண்ணிட்டு சாதிச்சிருவாங்க. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஃபேமிலி பார்த்ததில் எங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ டைம் எடுத்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. One more time, let's hear it for the title winner of Bigg Boss Season 8, முத்துக்குமரா. வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணைக்கும் பிற மொழிகளில்